ஐப்ராத்து நதி இன்று வற்றிக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ தற்செயலான மாற்றமல்ல. இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட 6ஆம் தூதனின் எக்காளம் முழங்குவதற்கான அடையாளம். ஐப்ராத்து நதி என்ற வார்த்தை வேதத்தில் 21 இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்துதல் 16:12 6ஆம் தூதன் தன் கலசத்தை ஐப்ராத்து மகாநதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அதன் தண்ணீர் வற்றிப் போயிற்று. அன்று பெருசிய மன்னன் கோரேஸ் நதியை திசை திருப்பி பாபிலோனை அழித்தான். எரேமியா 51:30 மற்றும் ஏசாயா 44:27 வசனங்கள் இதற்குச் சான்றாக இருக்கின்றன. பாபிலோன் பலசாலிகள் கோட்டைகளில் ஒழிந்தார்கள். இன்று அதே வரலாறு மீண்டும் திரும்புகிறது. 20 கோடி இராணுவம் எழும்புவது சாத்தியமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வெளிப்படுத்துதல் 9:16 படி அந்த இராணுவங்களின் தொகை 20 கோடி. நதியண்டையில் கட்டப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் இப்போது அவிழ்த்து விடப்பட்டார்கள். அலெக்சாண்டர் போன்றோர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி படையெடுத்ததை அறிவோம். ஆனால் முதல் முறையாக கிழக்கு நாடுகளின் இராணுவம் மேற்கு நோக்கி வருகிறது. சூரியன் உதிக்கும் திசை ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆதிக்கத்திற்கு எதிராக புறப்படுவார்கள். சகரியா 10:11 அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், நதியின் ஆழங்கள் வறளும். ஏசாயா 11:15 ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி தேவன் கை நீட்டுவார். இது செங்கடலையும் யோர்தானையும் பிளந்தது போலவே நிஜமாக நடக்கும். ஆர்மகெதோன், நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் இறுதி மகா யுத்தம். அந்தி கிறிஸ்துவின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் ராஜாக்கள் இப்போது திரண்டு வருகிறார்கள். இது துருக்கி சாம்ராஜ்ய வீழ்ச்சி அல்ல, இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. எக்காளம் முழங்கும்போது நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? உங்கள் ஆத்துமா ஆயத்தமா? நதி வற்றுவது உங்களுக்கு சொல்லும் செய்தி என்ன? மணவாளன் இயேசு வாசல் அருகே நிற்கிறார், விழித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொன்ன அனைத்தும் உங்கள் கண்முன்னே நிறைவேறுகின்றன. யூப்ரட்டிஸ் நதி வற்றுவது அர்மகிதோன் போருக்கான கடைசி அழைப்பு. காலம் மிக சமீபமாயிருக்கிறது. நீங்களும் ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா?